ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு சொல்ல வர்றோம். ரொம்ப கஷ்டப்படுவீங்க, ரொம்ப பாடுபடுவீங்கன்னு. ஏன்னா எங்களோட தோல்வி எங்களுக்கான தோல்வி இல்லை. நாங்கள் நினைச்சிருந்தா 8 விழுக்காடு வாக்கை கொண்டுக்கிற நாம் தமிழர் கட்சி வைகோ போல, திருமா போல, இன்னபிற கட்சிகள் போல கூட்டணிக்கு போய் எம்எல்ஏ பெற்றுக்கலாம், எம்பிஏ பெற்றுக்கலாம், பல கோடிகளை பெற்றிருக்கலாம். அப்படி பண்ணோம்னா மக்களுக்கு செய்யக்கூடிய ஜனநாயக துரோகம்னா அதை செய்யாம எத்தனை தோல்வி வந்தாலும் சரி நாங்கள் மக்களுக்கு அனுப்போம் அப்படின்னு நிற்கிறோம். ஒரு கட்சியை எப்படி மதிப்பிடணும்னா செயல்பாட்டை கொண்டு, கோட்பாட்டை கொண்டு தான் மதிப்பிடணும். வெற்றி தோல்வி வச்சு மதிப்பிடக்கூடாது. ஆனால் அம்பேத்கர் சுதந்திர இந்தியாவில் போட்டி போட்ட 2 தேர்தலையும் தோத்து போனார். ஐயா நல்லக்கண்ணு 3 முறை போட்டி போட்டு அவர் தோத்திருக்காரு, ஜீவா தோத்திருக்காரு. ஐயா அண்ணாவோட இறப்புக்கு கூட்டம் வந்துச்சு, இறப்புக்கு பெரிய கூட்டம், உலக சாதனை. ஆனா அண்ணா சொந்த தொகுதியில தோத்திருக்காரு. இப்ப தோல்விங்கிறது நான் பொறுப்பு கிடையாது. என்னன்னா ஒரு போர்க்களத்துல நான் சண்டை போடுறேன், வலிமையா சண்டை போடுறேன்னா வெற்றி பெற்றுவேன், சண்டை ஒழுங்கா போடலன்னா தோத்துருவேன். இது போர்க்களம். ஆனா ஜனநாயக களத்துல நான் என்ன ஆகப்பெரிய முழக்கத்தை வச்சாலும், கருத்தை சொன்னாலும் நான் வெற்றி பெறணுமா இல்லைங்கிறத மக்கள் தான் தீர்வு பண்றேன், மக்கள் தான் முடிவெடுக்கிறேன். அப்ப என்னோட பிள்ளை இல்ல, மக்களோட பிள்ளை தான். அப்ப நாம் தமிழர் கட்சி எந்த பாதகம் செய்யல, மக்கள் விரோதம் செய்யல, மக்கள் தான் தவறான முடிவு எடுத்துட்டாங்க. அதை உணர்வாங்க, உணர்ந்து